ஆயர்கள் ஆய்ச்சிகள்லாம் ஒன்று கூடி இவன் திடீர்னு சங்கு சக்கரத்தை காட்டுறதை பார்த்துட்டு யசோதை தான் பெத்தாளா இல்ல ராத்திரியில நமக்கு தெரியாம எங்கேயாவது தத்தெடுத்து கொண்டு வந்துட்டாளா, இது சந்தேகமா இருக்கே, அப்படி இப்படின்லாம் பேசிட்டு இருந்தா. அப்பதான் கர்காச்சாரியார் இவர்களுடைய ஆச்சாரியன், ஆயர்கள் அத்தனை பேருக்கும் அவர் தான் புரோகிதர். அந்த கர்காச்சாரியார் அந்த பக்கமா வந்தாராம். அவர் அந்த ஆய்ச்சிகள்கிட்ட சொன்னாராம், ஓ கிருஷ்ணன் சங்கு சக்கரம் காட்டுறதை பார்த்து பயப்படுறேளா, அதெல்லாம் பயப்படாதீங்கோ, சும்மா அப்பப்ப அந்த மாதிரி பயமுறுத்துவான், ஆனா அவன் கஷ்டப்படுத்த மாட்டான், போன அவதாரத்திலையும் இப்படிதான் பண்ணினான், அவனுக்கு இதே வேலைதான்னார். இவ பார்த்தா எனது போன அவதாரத்திலையும் இப்படி பண்ணானா, அது என்னன்னு கேட்டா கர்காச்சாரியார் சொன்னாராம், முன்பு இவன் தான் ராமனாக அவதரித்தான், ராமாவதாரத்திலும் இதே போல மக்களை எல்லாம் கொஞ்சம் பயமுறுத்திட்டான், நான் காட்டுக்கு புறப்பட்டு போறேன்னு சொல்லி ராமன் காட்டுக்கு அயோத்தியை விட்டு சீதையோடும் லக்ஷ்மணனோடும் காட்டுக்கு போறேன்னு போயிட்டான். மக்கள் எல்லாம் உயிரை விட்டு பிரிந்த உடல் போல் வாடினார்கள், தண்ணீரை விட்டு பிரிந்த மீன் போல் துடித்தார்கள். ஒரு தண்ணீர் விடாத மரம் எப்படி பட்டு போகுமோ, ராமன் இல்லாத அத்தனை பேரும் பட்டு போனவர்களாக ஆனார்கள். எப்படி ஒரு மரத்துல வேர் இல்லைன்னா அதுல பூ பூக்காதோ, காய் காய்க்காதோ, கனி கனியாதோ, ராமன்கிற வேர் இல்லைன்னா மக்கள்கிட்ட சந்தோஷம் இல்லை, எதுவுமே இல்லை, அப்படியே தவிச்சா. ஆனா ராமன் அதுக்காக கைவிடல. திரும்ப 14 வருஷம் கழிச்சு வந்து அவ விரும்பினபடியே பட்டாபிஷேகம் பண்ணிட்டு ராமராஜ்யத்தையும் கொடுத்துட்டான். அதனால கர்காச்சாரியர் சொன்னார், அப்படித்தான் பண்றாப்புல கொஞ்சம் விஷமம் பண்ணுவான், மீண்டும் வந்து ராமன் பட்டாபிஷேகம் பண்ணிட்டது போல கிருஷ்ணனும் உங்கள் விருப்பப்படியே மீண்டும் சாந்தமாக மாறி உங்களோடு கலந்து பழகுவான், அதனால இதெல்லாம் பார்த்து பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இந்த 8ஆம் பாசுரத்துல ராமன் காட்டிய அப்பூச்சியை வர்ணிக்கிறார்.